வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் கன்னி ராசி தை மாத ராசி பலன்கள் 2026 கன்னி ராசிக்காரர்களுக்கு தை மாதத்தில் கிரகங்கள் மாற்றம் பெற்று அமர்ந்து தரக்கூடிய பலன்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு முன்பதாக சந்திராஷ்டம தினங்களை தெரிந்து கொள்வது உதவியாக இருக்கும். எதுக்காக சந்திராஷ்டம தினங்களை நாம் தெரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்களனாக்கா, சந்திரன் மனதை குறிக்கக்கூடியவர், உடல் காரகனும் சந்திர பகவான் தான். மனமும் உடலும் ஒரு நிலையில் இருந்தால்தான் நாம் எடுக்கின்ற எந்த முடிவும் நல்ல நிலையில் செயல்பட்டு வெற்றிகளை பெற முடியும். மனமும் உடலும் சரியில்லாத காலத்தில் எதை செய்தாலும் சிறு பாதகத்தை தந்துவிடும் என்பதற்காகத்தான் இந்த சந்திராஷ்டம நாட்கள் என்று சொல்லக்கூடிய 2.25 நாட்களை மிகவும் எச்சரிக்கையுடன் பொறுமையாக கடந்து செல்வார்கள். அதனால் சந்திராஷ்டம தினங்களில் புதிதாக எதையும் செய்யாமல், புதிதாக முயற்சிகளை மேற்கொள்ளாமல் பொறுமை காப்பது, அமைதியாக இருப்பது நன்மையை செய்யும். சரி, சந்திராஷ்டம தினங்களை பார்க்கலாம். வருகின்ற 25ஆம் தேதி 1ஆம் மாதம் 2026 தை மாதம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11:37 மேச ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சந்திராஷ்டம தினங்கள் ஆரம்பமாகும். சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக 27/1/2026 தை மாதம் 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பகல் 2:19 ரிஷபராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும். இந்த 2.25 நாட்கள் பொறுமையாக இருப்பது உத்தமம். சரி, இம்மாதத்தில் கிரகங்கள் அமர்ந்து தரக்கூடிய பலன்களை பார்க்கலாம். கன்னி ராசியான உங்களுக்கு சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதி உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது நற்பலன்களை தரும். 4ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் பல வகையில் அலைச்சலும் மன உளைச்சலை கொடுத்தாலும் பொருளாதார உயர்வு என்பது சில தாமதங்களுக்கு பிறகு வந்து சேரும். சூரிய பகவானை பொறுத்தவரையில் சூரியன் செவ்வாய் புதனுடன் இணைந்து ராசிக்கு 5ஆம் இடத்தில் சொந்த பந்தம், இரத்த பந்தம், உற்றார், உறவினர் இவர்களால் ஏதோ ஒரு பிரச்சனைக்காக நீங்கள் தலையிடக்கூடும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இந்த 3 கிரகங்கள் இருப்பதினால் வாய்வார்த்தை வாக்குவாதங்களாக செல்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. பொறுமை மிக அவசியம். ராகு பகவானை பொறுத்தவரையில் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கிறார். பாதகமில்லை, சாதகம்தான். தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுப்பார். விடாமுயற்சியால் வெற்றி பெறுவதற்குண்டான உங்களுக்கு அந்த எண்ணத்தை தூண்டி அதனால் நன்மைகள் ஏற்படும். சனி பகவானை பொறுத்தவரையில் கண்டக சனியாக அமர்ந்திருக்கிறார். கண்டக சனி என்பது தவறுகளை செய்ய துணிவை கொடுப்பது. செய்யாத இருக்கிற வரைக்கும் பயம் கிடையாது, செய்துட்டா பயமும் அச்சமும் உடல் நடுக்கமும் வந்துவிடும். அதனால் தவறு செய்யாமல் இருங்க, தப்பு செய்யாமல் இருங்க. அஷ்டம சனியில் பாதகங்களை உங்களுக்கு பெருசாக கொடுக்க மாட்டார். குரு பகவானை பொறுத்தவரையில் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருந்தார். ஆனால் இப்பொழுது அவர் வக்ரம் பெற்று ராசிக்கு 10 இருக்கிறார்.
வாலு போச்சு கத்தி வந்ததுன்ற மாதிரி நற்பலன்கள் நடந்து கொண்டே இருக்கின்ற இந்த காலத்தில் திடீரென்று 15-20 நாட்களாக பின்னடைவை சந்திக்கலாம். தொழிலில் வளர்ச்சி இல்லாமல் போகலாம். வருமான தடை ஏற்படலாம். இந்த தொழிலை விட்டுட்டு வேறு எந்த தொழிலுக்காவது போகலாமா என்கின்ற மனநிலையும் பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும். இது நிரந்தரம் அல்ல. இன்னும் சில மாதங்கள் தான், ஒரு 3 மாதம் வச்சுக்கோங்களேன். அதற்கு பிறகு குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று கடகராசியில் அமர்ந்து விட்டார். எண்ணற்ற பிரச்சனைகளை தீர்த்து நல்வழிக்கு கொண்டு செல்வார். அதனால் வரையில் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. கேது பகவான் 12ஆம் இடத்தில் விரயங்கள் அதிகரிக்கும். கன்னிராசியான உங்களுக்கு பாதகங்கள் குறைந்து சாதக பலன்களை தருகின்ற இறை வழிபாடு. முடிந்த அளவுக்கு பெருமாள் கோயிலுக்கு சென்று வருவது, புதன்கிழமை வெள்ளிக்கிழமை சென்று வருவது உங்களுக்கு மன ஆறுதலையும் தொழில் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். சனி பகவான் பாதகமாக இருப்பதினால் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை வணங்கி வருவது அவரால் ஏற்படக்கூடிய பாதகங்களை குறைத்து உங்களுக்கு நற்பலன்களாக மாற்றி கொடுப்பார் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.